டிஎஸ் பிரதர்ஸ் ஐடியாஸோட நண்பர்களுக்கு வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு எங்கள் சேலத்தில் இருக்கிற பாட்டி வீட்டுக்கு வந்திருக்கோம். அங்கே இருக்கிற ஒரு சின்ன கார்டன் இருக்கு. என்னென்ன செடி இருக்குன்னு பார்க்கலாமா? முல்லை செடி பாருங்க, எவ்வளோ பூ பூத்துருக்கு. இது ஜாதி மல்லி. எது ஜாதி மல்லி? ஜாதி மல்லி. இதோ பாருங்க. செம்பருத்தி, எங்க வீட்லயும் இதே மாதிரி செம்பருத்தி இருக்கு. என்ன கலர் இது? ஆரஞ்சு கலர். இது நம்ம வீட்ல இருக்குல்ல? ஆமா. இது ரெட் செம்பருத்தி, இது துளசி, இது ரோஜா. இதுவும் ரோஜா தான், ஆனா இது அப்படியே சங்குப்பூ மாதிரி இருக்கு, பூ விட்டுருக்கு. இல்ல ரோஜா செடி கூட சங்குப்பூ போட்டிருக்காங்கப்பா, அதனால கூடவே இருக்கு. சரியா? முட்டை விட்டுருக்கு பாத்தியா? எல்லோ கலர் டேபிள் ரோஸ் அழகா இருக்குமா. இது கற்பூரவல்லி. எனக்கு சளி பிடிச்சா அம்மா இதை தான் குடிப்பாங்க. ஆனா இது கோடி கோடா இருக்கு, டிஃப்ரெண்ட். அதுவும் கற்பூரவல்லி தான். தம்பி, இந்த செடி என்னன்னு உனக்கு தெரியுமா? நான் பாக்குறதுங்க. பாரு பாரு. இந்த பழத்தை எனக்கு வாய்ப்புன்னு வந்தா நீங்க தருவீங்க, சரியா போயிடும். கரெக்ட். இதுக்கு பேரு மணத்தக்காளி செடி. சரியா? கீரை வகை. இது பிளாக் கலர்ல அம்மா பறிச்சு தருவானல்ல? ஆமா. சரி, இது என்னது? இது துளசி. துளசி மாடம். சரியா? சரி, இங்க பாரு, இதுவும் சங்குப்பூ இங்க இருக்கு. சங்குப்பூ, துளசி. சாமி இதுல போட்டு தருவாங்க. எதுல போட்டு தருவாங்க? அந்த தண்ணியில. சரி, ஓகே, வெரி குட். எவ்வளவு பூ பூத்திருக்கு. இதுவும் சங்குப்பூ தான் பாருங்க. அழகா இருக்குல்ல? பாருங்க எவ்வளோ விதம் இருக்கு. ஒரு ப்ரௌன் கலர், ஒரு கிரீன் கலர். நம்ம கிரீன் கலரை பிச்சுக்கவே கூடாது. இந்த மாதிரி ப்ரௌனை பிச்சு போட்டாதான் இன்னும் நிறைய சங்குப்பூ வளரும். நான் சங்குப்பூ புதுசா பிளான்ட் வளரும்ல? சரி, பறிக்கலாமா? சரி, பறிக்க ஆரம்பி. இந்த ப்ரௌனா இருக்கிறத மட்டும் நான் பறிக்கல. இப்போ நிறைய இருக்கு பாரு. ஒன்று மட்டும் பறிச்சு. இல்லை பறி இதை வா. நல்லா ப்ரௌனா இருக்கிறத பறி. மெதுவா. பாருங்க எவ்வளோ வித பாருங்க. பிச்சு காட்டுற பாருங்க. ஏதோ இது அப்படி பிரிக்க கூடாது. அப்படி ஓப்பன் பண்ண. ஸோ இது எந்த பூவோட விதை? சங்குப்பூ. அழகா இருக்கா? இப்போ நான் விதைய போடுறேன். இது கலெக்ட் பண்ணி வச்சுக்கோ எல்லாத்தையும். பாரு, இன்னும் இருக்கு பாரு. போதுமா பறிச்சது? போட்டு விட்டுறலாமா? வெரி குட். ஆமா, தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றினா தானே வளரும். தண்ணி எடுத்துட்டு வா. தம்பி, இப்படியே மேலே போட்டிருக்கியே, பிளான்ட் முளைக்குமா? முளைக்காது. அப்போ என்ன பண்ணணும்? கொஞ்சம் உள்ள பதிச்சு விட்டுரு. மண் போட்டு விட்டுரு. சரி, இப்போ தண்ணி ஊற்றலாமா? யார் தண்ணி ஊற்றுறது? நீங்களா? ஊற்றுங்க. கொஞ்சமாக ஊற்றினா போதும். வெரி குட். சரி, அப்படியே எல்லா செடிக்கும் தண்ணியாக ஊற்றிட்டு கீழே போடலாமா? 1 நிமிஷம்.